இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்பானி பரம்பரை மும்பை இந்தியன்ஸ் டீம் பத்தி பாத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் பிரஜின். Hi, how are you? Okay. Starting from குட் படி. MI, Mumbai Indians. Settled squad really. எப்படி லாஸ்ட் டைம் வந்து அவங்க கப் அடிக்காம போனாங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் மிரக்கல் ஆக்சுவலி. லாஸ்ட் டைம் அவங்களுக்கு இருந்த ஸ்குவாடை வச்சுட்டு கப் அடிக்காம இருந்தது இட்ஸ் குவைட் அண்ட் மிரக்கல் ஃபார் மீ. அண்ட் இந்த வருஷம் அவங்களுக்கு பெருசா வேற இல்லை. 2.75 கோர்ஸுக்கு வந்து they did pretty குட். சூப்பரா பண்ணாங்க. அவங்க வந்து பக்காவோட பிளான்ல இருந்தாங்கன்னு தெரியுது கிளியரா. குவிண்டன் டிக்காக மட்டும் எடுத்துட்டு if I'm not They wrong wanted to கேமரன் கிரீனுக்கு போனாங்க. they wanted to rebuild that 2020 squad again, like to winning squad, championship squad வந்து build பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து குயினி அண்ட் ரோஹித் சர்மா தான் வந்து தே ஓப்பன் அண்ட் சக்சஸ்ஃபுல் பேர். அதனால வந்து பிட் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் டிடன்ட் கெட் எனி பிட் ஃப்ரம் சம் ஒன். ஸோ சூப்பர் ஸ்டீல். அண்ட் தென் கேம்டன் கிரீனுக்கு வந்து ஏன் பிட் பண்ணாங்க, இட் வாஸ் குவைட் ஃபன்னி அண்ட் குவைட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பை த ஃப்ரான்ச்சைஸ் தட் ஹீ தே ஆர் கிவிங் ஹோமேஜ் டு கேம்டன் கிரீன். ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆடினாருன்னு சொல்லிட்டு பேஸ் பிரைஸ்க்கு போனாரு. இட்ஸ் குவைட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஃபன்னி இந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இவங்க கொஞ்சம் லாயல்ட்டி ஃபெய்த் காட்டுறாங்கன்ற தெரியுது கிளியரா. ஃபுல் ஸ்குவாட பாத்துடலாம். யா, வில் ஜஸ்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் வந்து வித் பெருசா அதுவும் இல்ல. பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஐ திங்க் ஒரு 5 பிக்ஸ் தான். அதுல குவின்னி ஒன்னு சூப்பர் பிக். டைரக்டா வந்து பிளேயிங் லெவன் பிளே பண்ணுவாரு. ரிகல்டன் அன்பார்ச்சுனேட் ஃபார் ரிகல்டன். அண்ட் அதர்வைஸ் மிச்சம் நாலு வந்து ஐ திங்க் டானிஷ் வாலேக்கர் வந்து வாஸ் பிரிட்டி குட் பை. ஐ திங்க் மும்பைக்காக ஆடுறவர்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் அவரோட பேட்டிங் பார்த்தா இட்ஸ் குவைட் பிரிட்டி குட். சூப்பரான ஸ்டீல் பை மும்பை. அண்ட் தென் ஆ அன்மோலேக்கர். யா, அன்மோலேக்கர் ஆல்ரவுண்டர். சூப்பரான பை. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர். பிரிட்டி குட் பை எம்ஐ. எம்ஐ ஸ்கவுட்டிங் நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல. பக்காவா இருக்கும். ஸ்கவுட்டிங். ஐ டோன்ட் திங்க் தே வில் பிளே த மத்த டீம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கத்துக்கணும். மும்பை பார்த்து தான் கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஸ்கவுட்டிங் டீம் வச்சிருக்காங்க. அந்த லைக் எம்ஐ பிட் பண்ண எல்லாருக்குமே வந்து எல்எஸ்டி போனாங்க சர்ப்ரைசிங்லி. ஏன்னா தே நோ தட் எம்ஐயோட ஸ்கவுட்டிங் வந்து பெட்டரா இருக்கும் தென் எவ்ரி ஒன். இந்த பிரான்சைஸ் ஐபிஎல்ல வந்து மும்பை ஸ்கவுட்டிங்கை விட தி பெஸ்ட் ஸ்கவுட்டிங் ஐ டென்ட் சி. ஏன்னா ஆப்வியஸ்லி சென்னை வந்து இப்பதான் அவங்களோட ட்ரெண்டே மாத்திருக்காங்க. மும்பை வந்து முதல்ல இருந்தே பண்றாங்க. அந்த இதை முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. பும்ரா 30 lakhs, ஹார்திக் பாண்டியா 30 lakhs. அவங்க வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட ஒரு பில்லரா இருக்காங்க அவங்க எல்லாம். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு எம்ஐ ஸ்கவுட்டிங். வரணும்னு சொல்லிட்டு ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். கணேஷ் மாலேக்கர் அண்ட் அன்மோலேக்கர்லாம் கண்டிப்பா ஒரு பாத்தா இருக்கும். மும்பை ஆடினோம்னா நேரா இந்தியன் டீம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாப்போம். எக்ஸாக்ட்லி. யா. And predicted 11 will directly go to the playing 11 because last year ஆனதான். And trading window ரொம்ப ஆக்டிவா இருந்தாலும் we need to mention that trading window மறக்க வேணாம். ஷார்துல் தாக்கூர் வந்து ட்ரேட் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு. தீபக் சேகர் மேல அந்த இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு. ஐ தாட் தே வில் ரிலீஸ் தீபக் சேகர் கெட்டிங் 10 crores. பட் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க தீபக் சேகர் வந்து எங்களுக்கு அடுத்த சைக்கிள் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு தே ஆர் பிரிட்டி கிளியர் ஆன் தட். ஸோ தீபக் சேகர் வச்சிருக்காங்க. நைஸ் டு சி தட். ஷார்துல் தாக்கூர் வந்து ட்ரேட் பண்ணாங்க எல்எஸ்டி கிட்ட இருந்து. எல்எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எல்எஸ்சி லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் டீசென்டா வந்து பாயிண்ட் டேபிள் இருந்ததுக்கான ரீசன் வந்து ஷார்துல் தாக்கூர் தான். மோஷன் கானுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பிரிட்டி குட் பை ஃப்ரம் பிரிட்டி குட் ட்ரேட் ஃப்ரம் எம்ஐ. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீபக் சேகரோட அவைலபிலிட்டி ஐ மீன் இன்ஜுரி ப்ரோன். ஸோ அதனால ஒரு இது அஸ்வினி குமார் மேலேயே ரொம்ப டிபெண்டா இருக்காம they went for ஷார்துல் தாக்கூர். குவைட் நைஸ் ஃப்ரம் தட். அண்ட் தென் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு. ஜிடி என்ன யோசிக்கிறாங்க? GT doesn't have a middle order. See, GT வந்து Glenn Phillips இருக்காரு. will look on to it. பட் GT என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க அங்க மிடில் ஆர்டர் வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு தான். இங்க பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்காது கன்ஃபார்ம். இஸ் அ வில் ஜாக்ஸ்க்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கப் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு.
பக்காவா இருக்கு. ஸோ இவர் வரதுனால இப்போ இன்னும் டெப்த் வருது பேட்டிங்ல, வேற மிடில் ஆர்டர் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அண்ட் தென் தே வென்ட் ஃபார் மைக் மார்க்காண்டே. என்ன மாதிரி பை ஃப்ரம் எம்ஐ. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்பின்னர் தான் அவங்க இதான் கரண் சர்மா மேல ரொம்ப டிபெண்டா இருந்தாங்க. பெரிய அப்கிரேட் ஃப்ரம் கரண் சர்மா, மயங்க் மார்க்காண்டே. லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரெடி பிளேட் ஃபார் மும்பை, வின்னிங் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. ஸோ they went on to get that winning squad, build that winning squad again. So paka from MI. எஸ் எஸ். ஸோ இதனால ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஸோ வீக்னஸ் பார்த்தா பெருசா எதுவுமே இல்ல. லாஸ்ட் இயர் டெல்லிக்கு முடிச்சு விட்டாரு. இந்த வருஷம் யாருக்கு மார்க்காண்டே முடிக்க போறாருன்னு தெரியல. we'll see on to that. ஓகே, பிளேயிங் 11க்கு போயிடலாம். Yeah, sure. So my playing 11 would be Rohit Sharma, Queenie. They will be open the if Queenie gets out, Tilak will come as one down. If Rohit gets out, Surya will come. இதான் வந்து இந்தியன் கிரிக்கெட்லயும் அதான் இதுவே. ஸோ ஐசிடிலையும் இப்போ அவங்களுக்கும் அதே தான். தென் ஐ வில் கோ ஃபார் வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ் வந்து 5. அண்ட் தென் சாண்டர் அட் 6. ஹார்திக் பாண்டியா அட் 7. அப்புறம் பவுலர்ஸ் வந்து பும்ரா, ருதர்ஃபோர்ட் ஆடணுமா 11ல ஸ்டார்டிங்? ஐ திங்க் சோ. ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். பிளஸ் he will give you the 2 spin overs also, off spin over if you required. Stephen Rutherford, I don't think he will give you that. So another Will Jackson probably will start at the 11. And I don't think they will change the squad. ஆஸ்திரேலியா அதே மாதிரி ராபின் மின்ஸ் மேல வந்து நிறைய ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. அவர் பெர்ஃபார்ம் அவ்வளவு பண்ணல. மேபி இந்த சீசன் ஸ்லைட்டா கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். I don't think he will be in the squad itself. ஏன்னா வந்து I was quite surprised that Robin Burns was retained. Retained பண்ணாங்க சொல்லிட்டா. It shows that how MI is believing in each and every player. Kudos to them. பேக் பண்ணிருக்காங்க. Yeah. பட் இந்த வருஷம் வந்து அந்த சீனிக்கே இடம் இல்லை. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். பிளேயிங் லெவல்ல இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த 3 பவுலர்ஸை நீங்க முதல்ல பிஎஸ் பண்ணணும். பும்ரா, தீபக் சஹர், ஹார்திக் பாண்டியா, போல்ட், தீபக் சஹர். போல்ட்டும் என்ன ப்ராப்ளம் பண்ணாங்க தெரியுமா? என்ன தப்பு பண்ணாங்கன்னா they started போல்ட் at the first over. போல்ட்டுக்கு நீங்க செகண்ட் ஓவர் கூட கொடுத்தாலும் he will swing. பட் தீபக் சஹர் நீங்க முதல் ஓவரே கொடுக்கணும். if you are playing தீபக் சஹர் on the 11s, you should get தீபக் சஹர் on the first over itself. அதான் என்னோட அனாலிசிஸ். And then இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருந்தாலுமே லாஸ்ட் இயர் நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க அவங்களோட டீம். வந்து அஸ்வினி குமார் வந்து ஸ்டெப் அப் பண்ணாரு. அஸ்வினி குமார் பிரில்லியன்ட்டா ஸ்டெப் அப் பண்ணாரு. சூப்பர் அலான் கசன்பர். சாரி, நமந்தீர் விட்டேன் நானு. நமந்தீர் கன்ஃபார்ம் ஆன் தி டீம். யா ஹார்திக் பாண்டியாக்கு அப்புறம் நமந்தீர் இருக்காரு. ஆன் தி 8 நமந்தீர் இருக்காரு. அப்புறம் வந்து தீபக் சஹர் இல்ல ஷார்துல் தாக்கூர், 10 போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, and then மயங்க் மார்க்காண்டே. This will be our settled squad. Very settled squad. உங்களால எங்கேயுமே எடுக்க முடியாது. 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. ஐ திங்க் தீபக் சஹர் ஆடுவாரு, ஷார்துல் தாக்கூர் ஆடுவாரு. ஐ திங்க் 9 வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இருக்கு உங்களுக்கு. மேபி ஒரு வீக்னஸ்னா ஒரு திடீர்னு ஒரு இன்ஜுரி ஆச்சு, தீபக் சஹர் ஒரு இன்ஜுரி அப்படின்னா கூட ஷார்துல் தாக்கூர் இருக்காரு. இவருன்ற மாதிரி இருக்கு ஸ்குவாட். இன்ஜுரிக்கு இந்த வருஷம் சீனே கிடையாது. இந்த வருஷத்துக்கு இன்ஜுரி, குயினிக்கு இன்ஜுரி ஆனா இவர் வருவாரு, ரேன் ரிக்கல்டன். வில் ஜாக்ஸ்க்கோ இல்ல சாண்டருக்கோ இன்ஜுரி ஆனா ஒரு ருதர்ஃபோர்ட் உள்ள வந்துருவாரு. சோ அலான் கசல்ஃபர் உள்ள இருக்காரு. அலான் கசல்ஃபர் அவங்க லாஸ்ட் இயரே வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் முடியல டியூ டு இன்ஜுரி. இந்த வருஷம் ஐ திங்க் அலான் கசல்ஃபர் ட்ரை பண்ணுவாங்க. பட் யாரோட பிளேஸ்ல வி டோன்ட். கண்டிப்பா இவர் ஒரு மிஸ்டி ஸ்பின்னர். ஒரு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். நல்லாவே போற ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாம் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் நீங்க டிராப் பண்ற ஆளை பொறுத்து. வில் ஜாக்சன் உங்களால டிராப் பண்ண முடியாது, பேட்டிங் கொடுக்குறாரு. சாண்ட்னர் உங்களால டெஃபினட்டா டிராப் பண்ண முடியாது. குயினி வந்துட்டாரு, போல்ட். இவங்க 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க. குயினி, போல்ட், சாண்ட்னர் அண்ட் தென் வில் ஜாக்ஸ். சாண்டருக்கு ஒரு இன்ஜுரினா கார்பன் பாஷ் வந்து கவர் பண்ணுவாரு. அங்க ஒரு ஸ்பின்னர் கொண்டு வரலாம். சோ இப்படிதான் இருக்கும் பிளேயிங் 11. quite a settled squad. I think this year they will win the cup. தோணுது அப்படிதான். ஏன்னா 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு இவங்க கடைசியா வின் பண்ணி. 5 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. ஃபைனல்ஸ் போக வேண்டியது.
எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சூரியகுமாருக்கே நீங்க கேப்டன்சி கொடுக்கலாம் ஹார்திக் பாண்டியாக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்தியன் டீமை வந்து வின் பண்ண இந்தியன் டீம் இஸ் a டிஃபரண்ட் சைட் அண்ட் ஐபிஎல் இஸ் a டிஃபரண்ட் சைட். ஓகே, ஆக்சுவலா ஐசிடியை லீட் பண்றவங்க தான் வந்து ஐபிஎல் லீட் பண்ணும், ஐபிஎல் பிரான்ச்சைஸி லீட் பண்ணும். இட் கோஸ் பிரிட்டி வெல், அவங்களுக்கு வந்து அந்த 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 இதுதான் கரெக்டா இருந்திருக்கு. பட் ஹார்திக் பாண்டியா மேல 2022 ஆல்ரெடி வின் பண்ணிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான். பட் 2022 வாஸ் a டிஃபரண்ட் சினாரியோ. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஃபுல்லா அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு பேக்கப். ஏன்னா அவர் தான் வந்து லீடா இருந்தார் அந்த டீமுக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. யூ காட் ரோஹித் சர்மா, யூ காட் யாரு திலக் வர்மா இப்போ வந்து பெட்டர் பிளேயர், யூ காட் ஸ்கை. ஸோ அந்த இதை வந்து மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். பட் லாஸ்ட் இயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணிருக்காரு. வில் see this year. ஸோ ஓவரால் ஆல் பேசஸ் கவர் நினைக்கிறேன். இவங்களை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா, இது வந்து ரொம்ப ஒரு 10 minutes தான் வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இது ஒரு 7 minute வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கலே லோயஸ்ட் இதான். இதுவும் ஐ திங்க் இது மட்டும் தான் லோயஸ்டா இருக்கும். மிச்சதெல்லாம் நம்ம அனலிஸ்ட் அதிகமா தான் இருக்கும். கப் அடிக்கலன்னா ஐ வில் பி வெரி டிசப்பாயிண்டட். ஐ வில் பி வெரி ஷாக். ரொம்ப பார்க்கலாம் சுப்போ சைடு இந்த இயர் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கடப்பாறை சைடு தான். ரியல் ஓஜி கடப்பாறை இஸ் பேக். ஓஜி வெரி ஓஜி. லாஸ்ட் இயர் எம்ஐ ஆர்சிபி இருந்திருந்தாலும் ஒரு நெக் டு நெக் இருந்திருக்கும். பஞ்சாப் வந்து லாஸ்ட் இயர் சோக் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தேர் அன்கேப்டு. ஏன்னா அன்கேப் ப்ரெஷர்னால வந்து சோக் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு மேஜர் கன்சர்ன் சிஎஸ்கேக்கும். சிஎஸ்கே ஃபைனல்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாங்களா அவங்க அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு, டவுட். லாஸ்ட் இயர் பஞ்சாப் நடந்த மாதிரி if CSK qualifies and get into finals, there is a huge possibility like பஞ்சாப் மாதிரி அவங்க ஜோக் பண்ண சான்ஸ் இருக்கு. கன்ஃபார்ம். யா ஓகே then எல்லாமே கவர்ட். ஓவரால் கவர்டு. ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை பிகாஸ் தேர் ஆர் வின்னிங் சைட், சாம்பியன் சைட். வில் see வந்து பேப்பர்ல எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ களத்துல சந்திப்போம்.